நாளுக்கான ரேமா வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 21 யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன், நீ என் தாசன். ஒரு அப்பா மகனை மறப்பாரா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ என் பிள்ளை, நான் உன்னை மறப்பதில்லை. எந்த தகப்பனும் தன் பிள்ளைய மறக்கவே மாட்டான். அவர் வேலை செஞ்சாலும் எங்க போனாலும் பிள்ளை நினைப்பாகவே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறும் என் கையினுடைய படைப்பு அல்ல, என் கற்பத்திலிருந்து பிறந்த மகன். உங்களை ஆண்டவர் நீ இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க கடவுளுடைய மைண்ட்ல இருந்தீங்க. You were in the mind of God before you were born as a small seed in your mother's womb. உங்க தாயின் கற்பத்துல நீங்க உருவாவதற்கு முன்பாக கடவுள் உங்களை பத்தி யோசித்திருந்தார். ஆகவே தான் உங்களுக்கு ஒரு உரு கொடுத்து அவருடைய பிள்ளையா இந்த பூமியில உங்களை பிறக்க வச்சார். அவர் தான் சொல்றாரு, நீ பயப்படாதே, இதை நினைச்சுக்கோ, நீ என் பிள்ளை, நீ என் மகன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் மறக்க மாட்டேன். பல வேளைகளில் பிரச்சனைகள், சோர்வுகள், சூழ்நிலைகள் இவைகளை பார்த்து சோர்ந்து போய் சொல்றோம், கடவுள் என்னோட கூட இல்லை, மற்றவங்களா நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன். கடவுள் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன்ப்பா, நீ என் மகன், நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றார். உன் நினைவாகவே அவர் இருக்கிறார். நீங்க நல்லா வருவீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை மறக்கல, உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை மறக்கல, உன் காரியத்துல ஒரு அற்புதம் செய்வேன். ஒரு மரம் சீசன்ல நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் வரும். ஆனா ஆஃப் சீசன்ல அந்த மரம் மொட்டை மரமா நிற்குங்க. ஆடி காத்து அடிக்கும் போது ஆடி ஆடி எல்லா இலையும் விழுந்துரும். ஆனா துளிர் விடும் காலம், அந்த மழை வந்து காஞ்சி போன இலைகள் எல்லாம் கீழே விழுந்த பிறகு ஒரு மழை வரும் பாருங்க. அந்த மழை வந்த உடனே காஞ்சி போன அந்த எல்லா கொப்புகளிலும் எல்லா கிளைகளிலும் புது இலைகள் துளிர்க்கும், புது மொட்டுக்கள் மலரும். அதுக்கு பிறகு கனிகள் வரும். உங்க சீசன் மாறப்போகுது. உங்க மேல கடவுள் அவருடைய தயவின் பின்மாறி மழையை ஊத்த போறாரு. நீங்க மறுபடியும் முளைத்து எழும்பி அழகான கனிகளை தரும்படி பிசினஸ்ல, ஃபினான்ஸ்ல, வேலையில, குடும்பத்துல இன்றைக்கு நீங்க மலர போறீங்க. இதை ஆணித்தரமா சொல்றேன், ஏன்னா நீங்க அவருடைய மகன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த விசுவாசத்தோடு செல்லுங்கள், உலகத்தை ஜெயுங்கள். உங்க அப்பா உங்களோட இருக்கிறார். God bless you. Have a wonderful day.